என்னோட பர்த்டேக்கு என் ஹஸ்பண்டும் என் ஃப்ரெண்டும் சேர்ந்து என்ன சர்ப்ரைஸ் பண்றதுக்காக சர்ப்ரைஸா பெசன்ட் நகர் பீச்சுக்கு கூட்டிட்டு போனாங்க. பீச்சுக்கு போறதுக்குள்ள அந்த ரோடையே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதனால யாரையுமே உள்ள அலோ பண்ணவே இல்லை. என்னடா பண்றது, வாங்கின கேக் வேற கரைஞ்சிருமே அப்படின்னு யோசிச்சே இருக்கும்போது தான் எனக்கு ஒரு ஐடியா தோணுச்சு. அங்க இருந்து 10 நிமிஷம் தான் கத்திப்பாரா, அங்க போனா 24 ஹவர்ஸும் அங்க எல்லாருமே இருப்பாங்க, அங்க போய் செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு நானே ஐடியா கொடுத்து இவங்க எல்லாரையும் அங்க கூட்டிட்டு போயிட்டேன். எனக்கு பிடிச்ச மாதிரியே வெனிலா ஃபிளேவர்ல கேக் வாங்கியிருந்தாங்க. அதுல 31 அப்படின்னு என்னோட ஏஜையுமே வச்சிருந்தாங்க. அங்க உட்கார்ந்து இருந்த நிறைய பேர் எனக்கு விஷ் பண்ணாங்க. அந்த கடையில இருக்க அண்ணாங்கெல்லாம் கூட எனக்கு விஷ் பண்ணாங்க. கேக் வெட்டினதும் அங்க இருக்க எல்லாருக்குமே கொடுத்துட்டு அப்படியே அந்த கடையில இருக்க அண்ணாக்கும் கொஞ்சம் கேக் கொடுத்துட்டு வந்துட்டேன். அம்பரீஷ் குட்டிக்கு சின்ன வயசுல இருந்தே உண்டியல்ல காசு சேர்த்து வைக்கிற பழக்கத்தை சொல்லி கொடுத்துருக்கேன். அவன் சேர்த்து வச்ச உண்டியல்ல இருந்து காசு எடுத்துக்கிட்டு அவங்க அப்பாவை கூட்டிட்டு போய் இந்த ஹேண்ட்பேக்கை எனக்கு வாங்கிட்டு வந்து சர்ப்ரைஸா என் பையன் கிஃப்ட் பண்ணான். எவ்வளோ பெரிய பெரிய கிஃப்ட் இருந்தாலும் என் பையன் கையால இந்த சின்ன கிஃப்ட்டை வாங்கி கொடுக்கும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு. இதை இப்பவே நீ பிரிச்சு பார்க்கணுமான்னு சொன்னதும் உடனே ஓபன் பண்ணி பார்த்தா உள்ள அழகா எனக்கு பிடிச்ச மாதிரி பேபி பிங்க் கலர்ல ஒரு ஹேண்ட்பேக் இருந்துச்சு. அடுத்து இன்னொரு சர்ப்ரைஸ் இருக்கு, கண்ணை மூடுன்னு சொல்லி என் ஃப்ரெண்டு அவளும் ஒரு கிஃப்ட் எடுத்துட்டு வந்து என் கையில கொடுத்தா. இது என்னன்னு ஓபன் பண்ணி பார்த்தா நான் ரொம்ப நாளா இந்த மாதிரி ரோஸ் கோல்ட்ல செயின் வாங்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். அதை கரெக்டா ஞாபகம் வச்சுக்கிட்டு என் ஃப்ரெண்டு அதே மாதிரி ஒரு செயினை எனக்காக வாங்கிட்டு வந்து கிஃப்ட் பண்ணா. இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஷிப்லாம் கிடைக்க நான் ரொம்ப லக்கின்னு தான் சொல்லணும். என் ஹஸ்பண்ட் எனக்காக என்ன கிஃப்ட் வாங்கி கொடுத்தாரு அப்படின்னு நான் அடுத்த வீடியோல ஷேர் பண்றேன்.